வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் கார்த்திகா. உங்களுக்காக இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கார்த்திகை மாதம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கார்த்திகை அப்படின்னாலே இறைவனை தீப ஒளி சுடராக நம்ம பாவித்து பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஒரு மாதம். எல்லாருடைய வீட்லேயும் நிலவாசல்லையும் தீபங்கள் இருக்கும். அப்படி நம்ம ஏற்றக்கூடிய தீபங்கள் ரொம்ப முக்கியமான தீபங்கள். அதுவும் கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக இந்த தீபம் வீட்டில் ஏற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்ன, நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு தேவையான விளக்குகள் எல்லாம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்ப்போம். இது கார்த்திகை மாதம். முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் அழகாக நம்ம ஜோதி வடிவத்தில் வழிபாடு செய்யக்கூடிய மாதம் அப்படின்றதுனால முதல்ல பார்த்தீங்கன்னா ஓம் விளக்கு பார்ப்போம். இது கொஞ்சம் நல்ல வெயிட் இருக்கக்கூடிய, அழகாக பார்க்க க்யூட்டாக இருக்கக்கூடிய ஓம் விளக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ரெகுலராக கொடுக்குற ஒரு ஓம் விளக்கு. ஸோ இந்த 2 விளக்கில் ஏதாவது ஒரு விளக்கு வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து மறந்துடாமல் இந்த கார்த்திகை 30 நாள் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். ஒன்று ஃபைன் குவாலிட்டி பிராஸ் விளக்குகள். இதனுடைய ப்ரைஸஸ்லாம் என்ன, எங்கே கிடைக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். லக்ஷ்மணம் ஸ்டோர்லேருந்து தான் இந்த எல்லா பொருட்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படக்கூடியவங்க வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வெற்றிலை தீபம் போடுவதற்காக இருக்கட்டும், வீட்டில் 6 விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஓம் போட்டு வேல் வைத்த ஆறுமுக வேல் விளக்குன்னு நம்ம சொல்லலாம். இதிலே இன்னொரு மாடலும் இருக்குது, அதுவும் காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அந்த விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது வேல் போட்டு ஓம் போட்டு 6 விளக்கு இருக்குல்லே, நல்ல ஆழமாக இருக்கும், நல்லா எண்ணெய் போட்டுக்கலாம். இது ஓம் இல்லாமல் வெறும் வேல் மட்டும் இருக்கும். கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எதிர்பார்க்குறேன் கார்த்திகா அப்படின்றவங்களுக்காக இந்த விளக்கு. ஸோ இந்த மாதிரி 2 டிசைன் இருக்குது. எது வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு டேரெக்டாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி ப்ரைஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சரவண பவன்ற ஷட்கோணம் போட்ட அழகான பிளேட்டு. இந்த பிளேட்டில் வைத்து நீங்கள் பூஜைக்கு நம்ம சிலையோ இல்லை இந்த மாதிரி 6 விளக்கு ஏற்றும் பொழுது இப்படி வச்சு நீங்கள் பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக கொடுத்துட்ருக்கோம். இதுலேயே ஸ்மால் சைஸ் பிளேட்டும் இருக்குது, பிக் சைஸும் இருக்குது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய அழகான குத்து விளக்கு. குத்து விளக்குலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ராஜான்னு சொல்லக்கூடியதான் நாச்சியார் கோவில் குத்து விளக்கு வகைகள். ஸோ அதில் ஒன்று தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கார்த்திகை மாதத்தில் நிச்சயமாக எல்லாருடைய பூஜை அறையிலையும் குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான வளத்தை கொடுக்கும்னு சொல்லலாங்க. நிறைய பேர் பூஜை ரூம் சின்னதாக இருக்குது, எனக்கு காம்பேக்டாக 1 அடி இல்லை ஒரு 1.5 அடியில் வேணும் கார்த்திகான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகத்தான் இந்த விளக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி குத்து விளக்குகள் பார்த்தீங்கன்னா 1 அடியிலேயே நல்ல ஃபைன் குவாலிட்டி கை வேலைப்பாடுகள் நிறைந்த குத்து விளக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் இப்போ ஸ்டாக் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவைப்படுதுன்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாச்சியார் கோவில் குத்து விளக்குகள் அப்படின்னாலே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். ஏன்னா கை வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு ஒர்க் கொண்ட ஒரு விளக்கு அப்படின்றதுனால. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கை நீங்கள் ஒரு ஜோடி வாங்கி வச்சு பூஜை அறையில் தீபம் ஏற்றினாலும் போதும், அவ்வளோ ஏற்றம் தரும். நல்லா பார்க்கவே நல்லா தகன்னு தங்கம் மாதிரி மினுது பாருங்கள். இது கருக்கவே கருக்காதுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் சரி. நான் ஒரு 7 வருஷமாக இந்த நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு என் வீட்டில் பர்சனலாக ஏற்றிட்டுருக்கேன். என்னுடைய எல்லா பூஜையிலையுமே இருக்கும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இன்னைய வரைக்கும் ஆச்சு, ஒரு பொட்டு கூட எனக்கு அது கருக்கவோ இல்லோ, நான் அதை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத கஷ்டமும் எனக்கு கிடையாதுங்க. அவ்வளோ பளிச்சுன்னு அழகாக இருக்கக்கூடியது நாச்சியார் கோவில் குத்துவிளக்குகள். ஸோ நம்ம பெரிய கார்த்திகைன்னு சொல்லுவோம் இல்லையா, திருக்கார்த்திகை அன்னைக்கு. ஸோ அன்னைக்கு நம்ம வீட்டு வாசல்லையாக இருக்கட்டும், பூஜை அறையிலையாக இருக்கட்டும், இந்த குத்துவிளக்கு இருந்துச்சு அப்படின்னா ஏற்றம். கல்யாணமான பெண்கள் கூட பார்த்திங்கன்னா சீர்வரிசையாக கூட கொடுப்பாங்க. ஸோ இது அடுத்தது பிளேட்டு. நிறைய பேர் இந்த ரவுண்டு பிளேட் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஸ்கொயர் பிளேட், பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். நீங்கள் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா நம்ம ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லைனா நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு தேவையான அத்தனை பலகாரங்களையும் அடுக்கி வைக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த பிளேட் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்கக்கூடிய சொம்பு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிலவாசலில் விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மாடம். இந்த மாடம் நமக்கு விளக்கு அணையாமல் இருக்கிறதுக்காக 2 பக்கமும் ஃபுல்லாக உங்களுக்கு க்ளோஸ் பண்ணியே கொடுத்துருக்கோம். அழகாக க்யூட்டாக இருக்கும் பாருங்களேன்.
பார்க்கவே நமக்கு கண்ணை பறிக்கக்கூடிய மாடம் இதெல்லாம். நம்ம நிலவாசலில் 2 மாடம் மாட்டிட்டு 2 விளக்கு அதில் வச்சு ஏற்றுறது இந்த கார்த்திகை மாதத்துலேயும் மார்கழி மாதத்துக்கும். ஸோ பாருங்கள், இதான் வந்து பிராஸில் இருக்கக்கூடிய மாட விளக்கு. மாட விளக்குனா இதுதாங்க மாட விளக்கு. இந்த யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா மாட விளக்கு கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணதே நாங்கள் தான், நம்ம சேனல்லேருந்து, லக்ஷ்மணம் ஸ்டோர்லேருந்து. ஸோ நிறைய அப்பத்துலேருந்தே வாங்கிட்டு இருக்கீங்க, இப்போவும் நிறைய பேர் வாங்கி ஏற்றிட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த 2 மாடமும் வந்து நீங்கள் நிலவாசலில் மாட்டி வச்சு விளக்கேற்றணும். அதுக்கு நீங்கள் ஆணையெல்லாம் அடிக்க வேண்டாங்க, ஃப்ரீயாக நானே ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருவேன். அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் செவத்தில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாடத்தை வந்து மாட்டிட்டீங்க அப்படின்னா அழகாக நிற்கும். ஸோ மாடம், மாட விளக்கு, இந்த பெல்லு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஸ்டிக்கர்ஸ், இது எல்லாமே இப்போ ஸ்டாக் இருக்குது. நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். லக்ஷ்மணம் ஸ்டோருடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காகவே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் வாங்க, தேவைப்படக்கூடியவங்களுக்காக நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள், இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேங்க நான், எனக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலும் ஒரு பக்கம் தான் மாட்ட முடியும், 2 பக்கம் மாட்ட முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கோலம் போட்டு, சில பேர் ப்ளைனாக கேட்பாங்க, ஸோ அவங்களுக்காகவும் நம்ம மாடம் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், சிங்கிளாக இருக்கும். அதுக்கப்புறம் மகாலட்சுமி சிலை எல்லார் வீட்லேயும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முக்கியமான தெய்வம் மகாலட்சுமி. அவங்கள லோட்டஸில் உட்கார வச்சு அழகு பார்க்குறதுக்காக லோட்டஸ் ஸ்டாண்டு ஒன்று இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த பதிவில் காமிச்சிருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மணம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.